வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப இதோட நம்ம உறவை முடிச்சுக்கலாமா? நான் ரெடி, நீ ரெடியா? அக்கா, ஏன் இப்படி எல்லாம் அனாவசியமா கோவப்படுற? நீ இப்ப எங்க இருக்க? நான் அப்பாவை பார்க்க ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு இருக்கேன். நீ அப்பாவை பார்க்க போக கூடாது. நான் போவேன். போக கூடாதுன்னு சொல்றேன்ல. போவேன், நான் சொல்றேன்ல. என்ன பேசுற நீ? ஏய், யாரடி நீ? ஏன் அப்பாவை பார்க்க கூடாதுன்னு நீ சொல்றதுக்கு? அவர் உனக்கு மட்டும் அப்பா இல்ல, எனக்கும் அப்பா தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. போக கூடாதுன்னு சொல்றேன்ல, காரணமா தான் சொல்றேன். போகாத. நீ மரியாதையா எங்க பூமி பூஜை ஃபங்க்ஷனுக்கு திரும்ப வந்துரு. முடியாது, நான் போவேன். முடிஞ்சா என்ன நீ தடுத்து பாரு. அக்கா, ஸ்விட்ச் ஆஃப். என்னாச்சு? சாரிமா, வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம். வேற ஆட்டோ பாத்துக்கிறீங்களா? அண்ணா, கொஞ்சம் ஸ்கேனர் காட்டுங்க. இந்தாங்கம்மா. பே பண்ணிட்டேன். சரிம்மா. ஹலோ, ஆட்டோக்காரரா? நான் யாரு என்னன்னு கேட்காம, நான் எதுக்கு சொல்றேன்னு யோசிக்காம நீ கூட்டிட்டு போறல இப்போ ஒரு பொண்ணு. அந்த பொண்ண போற வழியிலேயே இருக்கிற காட்டு பாதையில இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து நீ எஸ்கேப் ஆகி ஓடிரு. ஏமா, யார் நீ? என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? நான் எதுக்கு நீ சொல்ற மாதிரி செய்யணும்? அதான் உன் ஆட்டோல நீ நம்பர் எழுதி ஒட்டி வச்சிருக்கல. நான் சொல்ற மாதிரி நீ செய்யலன்னு வச்சுக்கோயேன், இப்போ ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு போனியும் உன் பொண்ணு அவ திரும்பி வீட்டுக்கு வர மாட்டா. என்னமா சொல்றீங்க? நான் சொல்றத நீ செய்யல, உன் குழந்தை உயிருக்கு தான் ஆபத்து. அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா. யாருமா நீங்க? நான் செல்வநாயகியோட மருமக. நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன். மரியாதையா சொல்றத மட்டும் செய். உன்னை நான் நேர்ல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சொல்றத செய்யலன்னு வச்சுக்கோயேன், உன் குழந்தை காணாம போயிடும். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. நீங்க சொல்ற மாதிரியே செய்யறோமா? அண்ணா, ஹாஸ்பிடலுக்கு அந்த பக்கம் தானே போகணும். நீங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க. காலையில ஒரு சவாரிமா, அந்த பக்கம் தான் போனோமா. ரோட்டை தோண்டி போட்டிருந்தாங்கம்மா. இது குறுக்கு வழி, சீக்கிரம் போயிடலாமா? ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றிவோம், அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றிவோம், அகந்தை எழுப்பவனே போற்றிவோம், அருகினில் மகிழ்பவனே போற்றிவோம். அபி, எந்த பிள்ளையார் கோவிலுக்குடா தேவி போயிருக்கா? தெரியலமா, சீக்கிரமா போயிட்டு வந்துருன்னு சொன்னாமா. செல்வா, தேவி வந்துருவா, டென்ஷன் ஆகாத. ஆணிமுகத்தோனே போற்றிவோம், ஆறுமுகன் சோதரனே போற்றிவோம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? எப்படி இருக்கீங்க மேடம்? நான் நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள் சார். என்னப்பா, அக்கௌண்டன்ட் வரலையா? சார் வந்துட்டே இருக்காரு சார். ஈகை நெஞ்சினனே போற்றிவோம். அண்ணே, நான் போய் போன் பேசிட்டு வந்துடுறேன். சிக்னல் இங்க கரெக்டா தானே இருக்கு. சத்யா தான் பேசுவா, இங்கேயே பேசுமா. ஹலோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? நானும் அப்பாவும் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ தேவி அக்காக்கு போன் பண்ணி ஹாஸ்பிடல் வர சொல்லிருக்க. இல்ல சத்யா, நான் போன் பண்ணல, அவதான் போன் பண்ணா. வேணும்னா நல்லண்ணா கிட்ட கேளு, நான் பண்ணவே இல்ல. நீ பண்ணியோ இல்ல அவ பண்ணாலும் அவ இப்ப உங்களை பார்க்கதான் அங்க வந்துட்டு இருக்கா. அவ அங்க வர்றதால இங்க பூமி பூஜை நிக்க போகுது. செல்வநாயகிக்கு சந்தேகம் வரப்போகுது, பெரிய பிரச்சனை ஆக போகுது. ஐயோ, என்னடி என்னென்னமோ சொல்ற? நான் அவளை வர சொல்லவே இல்ல. அவதான் சத்யா என்கிட்ட மறைச்சிட்டா. நான் அப்பா பார்க்க வரேன்னு சொல்லி லைனை கட் பண்ணிட்டா. நீ முதல்ல எதுக்கு அவ கால் அட்டெண்ட் பண்ண? நீ ஒவ்வொரு தடவை இங்க வரும்போது உன்னால எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அத சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு உயிர் போய் உயிர் வருது. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? நீ இப்படிதான் காலம் பூரா என்ன கஷ்டப்படுத்திட்டே இருப்பியா? உனக்கு அவதான் முக்கியமா போயிட்டால. நான் என்னடி பண்ணுவேன்? ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு வேணும்னு நீ கேட்டா எனக்கு ரெண்டு பேரும் தானே முக்கியம்.
அவ போன் பண்ணி அவ்வளவு அழுவுறா. நான் என்னடி செய்வேன்? உன்னெல்லாம் இந்த ஜென்மத்துல திருத்தவே முடியாதுமா. ஏய், டென்ஷன் ஆகாதடி. அவ தனியா தாண்டி வரேன் சொல்லிருக்கா. அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் அவளுக்கு மனசே கேக்கல. அப்பாவை பார்த்துட்டு உடனே போயிடுவாடி. நீ பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. என்னவோ பண்ணி தொலைங்க. நான் நல்லது சொன்னா உங்க யாருக்குமே புரியல. எல்லாருக்கும் பட்டாதான் புரியும். அனுபவிங்க. நான் வைக்கிறேன். மா தேவி வந்துட்டாமா? உண்மை பரம்பொருளே போற்றுவோம், உலகத்தின் தலைவனே போற்றுவோம், ஒழுவினை தீர்ப்பவனே போற்றுவோம். ஏய் ஸ்ருதி, உன் எக்ஸாம் ரிசல்ட் என்னாச்சு? பாஸ் ஆயிட்டியா? என்னமோ ப்ராப்ளம். ரிசல்ட்ட நிறுத்தி வச்சிருக்காங்கம்மா. நான் போய் ஏமாந்ததுதான் மிச்சமே. அப்படியா? பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சா மாமா? இல்ல ஸ்ருதி, தேவி தான் இன்னும் வரலையே. வேணும்னா தேவிக்கு ஃபோன் பண்ணி பாருப்பா. போன் கூட போக மாட்டேங்குது. எங்கே தாண்டா போயிருப்பா? வந்துருவாமா, வந்துட்டே தான் இருப்பா. அவ இன்னைக்கு வர மாட்டா மாமா. அவளை அந்த அளவுக்கு ஒரு இடத்துல சிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். உங்க ஃபங்க்ஷனுக்கு முதல் கல்ல நான் தான் எடுத்து வைக்க போறேன். ஏழை பங்காளனே போற்றுவோம், ஏற்றம் அளிப்பவனே போற்றுவோம், ஒப்பிலாத ஒருவனே போற்றுவோம், ஓங்கார பொருளே போற்றுவோம். ஐயோ, இவ வந்துட்டாளா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவ எப்ப வந்தா? ஏமா தேவி எங்க போனா? செல்வநாயகி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. ஏதாவது பண்ணு. அண்ணா, எங்க போறீங்க? இந்த பக்கம் பாதை இருக்கா? இது குறுக்கு பாதை மாதிரி தெரியலையே. பேசாம வாமா. இது பாருங்க, என்னமோ ஒரு போன் வந்ததுல இருந்து நீங்க ஆளே சரியில்லை. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நீங்க மரியாதையா ஆட்டோவை திருப்புங்க. ஹலோ, சொல்லிட்டே இருக்கேன்ல. இப்ப நீங்க ஏன் காட்டு பாதையில வரீங்க? இப்ப ஆட்டோவை நிறுத்த போறீங்களா இல்லையா? நான் போலீஸ்க்கு போன் பண்ணவா? அட நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. தயவு செஞ்சு ஆட்டோல இருந்து இறங்குமா. இறங்குமா சொல்றேன். அம்மா, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னை இங்க இறக்கி விட்டு போலனா ஸ்கூல்ல இருக்கிற என் பொண்ணை கடத்தி கொன்னுருவேன்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்கம்மா. என்னை இறக்கி விட சொல்லி மிரட்டுறாங்களா? ஆமாமா, யாரோ என் பொண்ணை ஸ்கூல்ல இறக்கி விட்டதை பார்த்து மிரட்டுறாங்கம்மா. அவங்க ஆளுங்க கூட இங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். நான் முதல்ல போய் என் குழந்தைய ஸ்கூல்ல இருந்து காப்பாத்தணுமா. என்ன மன்னிச்சிருமா. இது பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. யாரோ சும்மா விளையாடிட்டு இருப்பாங்க. ஏமா, குழந்தைய கொன்னுருவேன்னு சொல்றது உனக்கு விளையாட்டா? யாரு போன் பண்ணா? யாரோ ஒரு பொண்ணுதாமா. நான் செல்வநாயகி மருமக. நான் நினைச்ச எது வேணா செய்வேன்னு ஆத்திரத்துல பயங்கரமா கத்துச்சு. ஏதோ பெரிய இடம் போல இருக்குமா. என்ன மன்னிச்சிருமா.